ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு 9வது பிளாட்ஃபாரத்திலிருந்து 11:55 புறப்படும். ஹலோ ஜீவா, சொல்லுவார் சார். ஏன் இத்தனை வாட்டி கால் பண்ணியிருக்கேன்? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா? ரயில்வே ஸ்டேஷன்? சரி, வரேன். வர்ஷா, எங்கே இருக்க? வந்துட்டுருக்கேன். கிடைக்கலனா லைஃபே முடிஞ்சு போன மாதிரி ஏன்டா ஜீவா பேசுற? அது ஒண்ணுதான் லைஃபா? வேற எதுவுமே இல்லையா? ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு உன் கூட சந்தோஷமா வாழ முடியும்னு அது வரைக்கும் உன்னால் காத்திருக்க முடிஞ்சாயிரு. ஏன்னா வேற யாரையும் சரி வா.
ஒன்று சொல்ல மறந்துட்டேன். வீட்டில் அம்மா எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு கேட்டே இருக்காங்க. இருமா, நான் அந்த பொண்ணுகிட்டே கேட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். உன்னோட பதில்? அது வந்து எங்கம்மா இருக்க? ஃப்ரெண்டோட காஃபி ஷாப்பில் இருக்கேன். ஓகே 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 ஓகே. நீ முடிச்சுட்டு சொல்லு, நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரிம்மா சரிம்மா சரிம்மா. இட்ஸ் ஓகே. ஃபோனில் யார்? பிரேக்கப்க்கு அப்புறம் நம்ம பேசிக்க கூடாது ஜீவா. என்னது? பேசிடக்கூடாதா? வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? அப்பாவா அம்மாவா? நான் வேணா வந்து பேசவா? என்ன பேச போற? நம்ம கல்யாணத்தை பற்றி தான். நம்ம கல்யாணமா? பின்ன அப்புறம் எதுக்கு இங்கே வர சொன்னேன்? இதுக்கு மேல உன்கிட்ட பேசி ஒரு யூஸும் இல்லை. வர்ஷா, ஒரு நிமிஷம் நில்றி. அப்படியே ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்க. உனக்கு என்ன பிரச்சனை அதை ஃபர்ஸ்ட் சொல்லு. உன்கிட்ட பேச ஒன்றும் இல்லை. என்னது? ஒன்றும் இல்லையா? அப்போ ஃபோனில் யாருன்னு கேட்டால் அது யாருன்னு நீ சொல்ல மாட்டேங்கிற. அது யாரு? இப்போ ஒன்றும் இல்லைங்கிற. என்னடி நினச்சிட்ருக்க? ஆமாம் ஜீவா, எனக்கு கல்யாணம். அதை சொல்ல தான் உன்னை கூப்பிட்டேன். அப்போ நம்ம லவ் மேட்டரை பற்றி நீ வீட்டில் சொல்லவே இல்லை. சொல்லியிருந்தா மட்டும் என்ன பண்ணியிருப்ப ஜீவா? வர்ஷா, அப்போ இருந்த சுச்சுவேஷன் வேறு, இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வேறு. வா, உட்காந்து பேசலாம். உட்காந்து பேசுறதுலாம் நான் வரல. பத்திரிக்கையை கொடுத்துட்டு என் கல்யாணத்துக்கு நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போக தான் இங்கே வந்தேன். புடி. வர்ஷா, நீயே கூப்பிட்டாலும் உன் கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன். ஒரு பத்திரிக்கை வேஸ்ட் பண்ணிடுறது. இதுதான் ஜீவா நம்ம 2 பேத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனையே. உன் ஈகோனால தான் இவ்வளோ தூரம் வந்து நிக்குது. லவ்ல சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், ஆனா லைஃப்னு வரும்போது சாக்ரிஃபைஸ் பண்ணவே மாட்டோம் நம்ம 2 பேரும். சரி, அதை விடு. உண்மையாலுமே அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா, இல்லை என்னை வெறுப்பேற்றுறதுக்காக? ஏன்னா சில பொண்ணுங்க இந்த மாதிரி தான் பையனுங்க உண்மையாக இருக்கானுங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி பத்திரிக்கை வச்சு செக் பண்ணுவாங்க. அதனால தான் நான் கேட்டேன். இதுல போய் யாராவது விளையாடுவாங்களா? அதான் நல்லா விளையாட்டியே, அப்புறம் என்ன? சரி விடு, நடக்க போறத பத்தி மட்டும் பேசலாம். இன்னும் 1 வீக்ல எனக்கு கல்யாணம். உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதுதான் வந்தேன். பார்த்துட்டேன், கிளம்புறேன். வர்ஷா, வர்ஷா, என்னோட ட்ரீமுக்காக என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, என்னோட மரியாதை எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன். ஒன்றை இழந்துட்டு நிற்கிறேன். உன் பைக்ல ட்ராப் பண்றியா? ஒரு நிமிஷம், நான் வந்துடுறேன். ஏய் ஏய் நில்லு ஜீவா, நடக்க சொன்னா ஓடுறான் பாரு. டேய் நில்லுடா. உன்னை டீ கடையில் தானே நிக்க சொன்னேன். நீ பாட்டுக்கு வந்துட்ட. எந்த டீ கடைன்னு சொன்னியா? இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. சரி, உனக்கும் என்னதான் பிரச்சனை? எவன்? அதான் உன் மேனேஜர். அந்த சொல்லு பாட்டியா? அவன் என்னமோ எம்எல்ஏ மாதிரி ஆள் பிடிச்சி கொடுத்தாதான் உனக்கு வேலைன்னு சொன்னான். அதான் நீ வேணா உன் வேலையை வேணான்னு தூக்கி போட்டு வந்துட்டேன். அந்த வேலையும் போச்சா? அதுவே பார்ட் டைம் ஜாப் தான். அசிங்கப்படுத்துறாளே. இப்போ என்னதான் பண்ண போற? நான் வேணா வேற ஜாப் பார்த்து சொல்லட்டுமா உனக்கு? அதெல்லாம் ஒன்று வேணாம். அதான் நீ இருக்கே, என்னை வச்சு பார்த்துக்க மாட்டியா என்ன? பார்த்துக்க மாட்டேன்னு சொன்னேனா? சரி விடு, பார்த்துக்கல. அதெல்லாம் பார்த்துப்பேன்.
போகலாமா? போகலாம். இந்த காஃபி ஷாப் ஞாபகம் இருக்கா? அது எப்படி மறப்பேன்? காஃபி ஷாப். இங்கேயா? ம். ம். உனக்கு டீ தானே? காஃபியே சொல்லு. வர்ஷா, ம்? நேற்று நீ நானும் ரோட்டில் போனதை ஹிட்லர் பார்த்துட்டாரு. யாரு ஹிட்லர்? யார் யாரு? என்னை பெற்றவர் தான். ஐயோ, அப்பாவா? என்ன சொன்னாரு? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல, உன்னை என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் நம்பலை. நீ நானும் லவ் பண்ணுறேன்னு அவர் நினச்சிட்டாரு. அவர் அப்படி நினைச்சதுல தப்பு இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன சொன்ன? திரும்ப சொல்லு. சொல்றி. திரும்ப திரும்பலாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் சொல்ல மாட்டாளா? ஏய் ஏய், ஒரே ஒரு தடவை சொல்றி. சொல்ல மாட்டேங்கிறாளே. ஜீவா, பக்கத்துல வா. ம். இதுக்கப்புறமும் விவரமெல்லாம் சொல்ல முடியாது. ஓகே, பாய். நான் வரேன். என்னதான் இருந்தாலும் உன் தங்கச்சி இப்படி பண்ணிடக்கூடாதுடா. கஷ்டம்ப்பா. ஐயா முறைக்கிறானே. சரி, ப்ரொடியூசரை பார்க்க போறேனே, என்னாச்சு? அதெல்லாம் ஓகே ஆயிடுச்சு. ஜாதகம் கேட்டிருக்காங்க. ஜாதகம் செட் ஆயிடுச்சுன்னா படம் பண்ணிடலாம். அப்போ நம்ம படத்தை பிக் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோமா? அதுக்கு அவன் ஜாதகம் செட் ஆகணும்ல. இப்போதான் ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்கான், அதுக்குள்ளே நெகட்டிவா? நீங்க சும்மா இருங்கண்ணா.
உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. கதையெல்லாம் செட் ஆயிடுச்சா, ஆனா ஜாதகம் பார்த்து தான் சொல்லுவாங்களாம். இவன் சொன்னானே நம்பி 3 மாசமோ 6 மாசமோ இவன் பின்னாடியே சுத்திட்டு இருக்க போறீங்களா? இப்பதான் ஒரு ஒளிவட்டம் தெரியுதுன்னு நினைச்சேன், அதுக்குள்ளார போச்சா? அது வரைக்கும் வேற ஏதாவது வேலைக்கு போலாம்ல. வேலைக்கு போய் பணக்கார ஆனவனை பார்த்துருக்கியா? சினிமான்னு சொல்லி எத்தனை பேர் அவன் வாழ்க்கையை தொலைச்சிருக்கான்னு பாத்தியா? சினிமாவில் ரிஸ்க் எடுக்காதவன் தான் வேலைக்கு போவான். பிடிச்ச வேலையை செய்யறப்ப வர சந்தோஷம் வேற எந்த வேலையிலையும் கிடைக்காது. எங்க அப்பா கேட்டா என்னடா சொல்லுவேன்? சினிமால பெரிய டைரக்டரோட அசிஸ்டன்ட்னா. கொஞ்சம் என்ன பத்தி யோசியேண்டா. ஜாதகம் மட்டும் செட் ஆகட்டும்டி, அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. 2 வருஷமா அதான் சொல்லிட்டு இருக்க. 2 மாசம் கூட டைம் எடுத்துக்கோ. அதுக்குள்ள வேற ப்ரொடியூசர் பார்த்து பேசி படத்தை எடுக்கிற வழியை பாரு. இல்லையா உருப்படியா ஒரு வேலைக்கு போ. நீ வேலைக்கு போற. டேய் கோச்சிட்டு போறாடா, போடா. டேய், நானே அவன் 4 மணிலேருந்து 6 மணி வரையும் அறுவை போட்டிருக்கான்னு எப்படா கிளம்பான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். நீ வேற. அவ சொல்றது சரிதான்டா. அவ சொல்ற மாதிரி தான் வேலைக்கு போய் பார்ப்போமே. நாம் இதுக்குள்ளே இருக்கிறதுனால தான் சரி எது தப்பு எதுன்னு தெரிய மாட்டேங்குது. அவ சொல்ற மாதிரி வேலைக்கு போவோம், மற்றதை அப்புறம் பார்த்துக்கலாம். டேய், தங்கச்சிக்கு சப்போர்ட்டா? போட போடாங்க போ. இந்த இடத்தெல்லாம் மறக்க முடியாதுல்ல ஜீவா? பைக்ல வரும்போது எதுவுமே பேசவே இல்லை. இன்னும் அப்படியே தான் இருக்கல. சினிமான்னு அதே வேலையா சுத்திட்டு இருக்க. படிச்ச படிப்புக்கு ஏதாவது வேலைக்கு போயிருக்கலாம். நீ மட்டும் வேலைக்கு போயிருந்தீனா இந்த சுச்சுவேஷன் நமக்கு வந்திருக்காது ஜீவா. இந்த கல்யாணத்துக்கும் அவசியமே இருந்திருக்காது. உன் மனசுக்கு பிடிச்சதே பண்ணு ஜீவா. சொல்லு வர்ஷா. இன்டர்வியூ போனியே, என்னாச்சு? நெக்ஸ்ட் மந்த் வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏய் சூப்பர்டா. வர்ஷா, நான் வேலைக்கு போகலடி. ஏன்டா எல்லாம் முடிஞ்ச பிறமும் சினிமான்னே பிடிவாதம் பிடிக்கிற? ஏய், எனக்கு வேலைக்கு போகவே பிடிக்கலடி. சும்மா உன் தங்கச்சி தான் ஓடி போய் கஷ்டப்படுத்தினானா? நீயும் சினிமான்னு உங்க அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்த போறியா? வர்ஷா, நேசிக்கிற ஒரு விஷயத்தை தூக்கி போட்டேன்னு விட நேசிக்கிற ஒரு விஷயத்துக்காக வாய்ப்பே கிடைக்காதவனா இருந்துட்டு போகிறேன். நீ ஆசைப்பட்டது கிடைக்கலனா லைஃபே முடிஞ்சு போன மாதிரி ஏன்டா ஜீவா பேசுற? அது ஒண்ணுதான் லைஃபா? வேற எதுவுமே இல்லையா? ப்ளீஸ் ஜீவா, கொஞ்சம் ப்ராக்டிக்கலா யோசியேண்டா. இப்போ கூட நான் செல்ஃபிஷாக தாண்டி யோசிக்கிறேன். உன் மேலே எந்த தப்பும் இல்லை. சினிமா இல்லாத லைஃப் என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியலடி. பைத்தியம் மாதிரி உள்ள போயிட்டேன். அதுலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு எனக்கு தெரியலடி. சினிமா விட்டு மனசுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு உன் கூட சந்தோஷமாக வாழ முடியுமான்னு எனக்கு தெரியல. சரியோ தப்போ, நான் இப்படியே எழுந்திட்டு போகிறேன். அது வரைக்கும் உன்னால் காத்திருக்க முடிஞ்சா இரு, இல்லைன்னா யார் யாரையா கல்யாணம் பண்ணிட்டோம்.
சார் நீங்கள் ரண படம் டைரக்டர் ஜீவா தானே? ஆமாங்க. சார் உங்கள் படம் ரொம்ப சூப்பராக இருந்தது சார். சார் நானும் சினிமா தான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ. சான்ஸ் நம்ம அடுத்த படத்தில் ஜாயின் பண்ணலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ம். சரி, ஓகே தேங்க்யூ சார். சார் வரேன் சார். சார் மந்திரம் போகிறப்ப நம்பர் கொடுத்துட்டு போயிருங்க. ஓகே தேங்க்யூ சார். சார் வரேன் சார். போகலாமா? போகலாம். இங்கே நிறுத்து ஜீவா. யாருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் அமையறதில்ல இல்லை ஜீவா. ஆனால் நீ ரொம்ப லக்கிடா. நீ நினச்ச மாதிரியே உன்னோட வாழ்க்கையை நீ வாழ போற. ஆனால் நான் நினச்சி பார்க்காத ஒரு லைஃப்குள்ளே போக போகிறேன். போட்டுமா? சரி, போ. வர்ஷா, நான் வேணா உன் கூட. இல்லை வேண்டாம், நானே போய்க்கிறேன்.